சிகடை செய்யலாம் அப்படின்ட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு கோயிலுக்கு போனோம் கும்பாபிஷேகத்துக்கு. அதில் தேங்காய் நிறைய கிடச்சிது. உடச்ச தேங்காவை கிடச்சிதுன்ற உடச்சி எடுத்துன்னு வந்தோம் தெய்வத்துக்கு. அது ஜெராயர் கோயில் பழவர்காடு போயிட்டு வந்தோம். அப்போது தேங்காய் அவங்க நிறைய இருக்குது. அதில் சிகடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்துன்னு இருக்கேன். பாருங்கள், இது 1 கிலோ அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் உடச்சிக்கல்ல ஒரு 50 கிராம் தூள் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் முழுகு பொடி பண்ணி போட்டிருக்கேன் 1 டீஸ்பூனுக்கு. உப்பு போட்டிருக்கேன், பெருங்காயம், கொஞ்சம் ஓமம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா கட்டியாக வச்சு இதெல்லாம் போடும்போது நல்லா டைட்டாக வந்துடும். தண்ணியாக இருந்தால் கூட அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கலரணுமானா இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். கலரி லேசாக கடைசி கட்டை வச்சு இதுலேருந்து எடுத்து இது உருண்டை திரட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இது போல் தான் ஒரு துணி ஒன்று போட்டு உருண்டை திரட்டி ஆற வைக்கணும். அப்போ தான் நல்லா செவந்து வரும். நான் சுடும்போது காட்டுறேன். இன்னொரு மெத்தடு இருக்குது. அது நான் சுடும்போது அந்த மெத்தடை நான் சொல்கிறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் செய்திங்கனாக்கா ஈஸியாக செய்யலாம், பயப்பட வேண்டியதில்லை. அது படன்னு வெடிக்கும்னுட்டு அந்த ஒரு நுணுக்கத்தை நான் அதில் காட்டுறேன். பாருங்கள் இந்த இதில் பாருங்கள், ஈரானில் பாருங்கள், ஈரம் இல்லாமல் ஒரு அரை ஆற வச்சு இது போல் வச்சுருக்கணும். ரெண்டாவது இது பாருங்கள், இதில் செவுக்குது. இதில் வெடிப்புக்கு இது பாருங்கள், இந்த செவுக்கு வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதில் பாருங்கள் எப்படி இருக்குது. பாதி வேக்காட்டில் எடுத்துடணும். பாதி வேக்காடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா பாருங்கள், ஒரு வெடிப்பு மாதிரியே வரும். இந்த பாருங்கள், வெடிப்பு இந்த வெடிக்கும். இந்த வெடிக்குது பாருங்கள், லேசாக வெடிப்பு விடும். அப்போ எடுத்துடணும் பாதி வேக்காடு. அப்படியே இருந்தாக்கா பட்டு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து ஆற வச்சுட்டு 2வது வாட்டிக்கு சுடணும். ஆற வைக்கிறதுனா இது போல் பாதி வேக்காட்டில் எடுத்துக்கினே இருந்துட்டோம்னா இருக்கிறதெல்லாம் சுட்டி எடுத்துகிட்டு தினியை இதுலேருந்து ஆரம்பிக்கணும். 2வது போட்டோம்னா செவுக்கு வச்சு காட்டுறோம் பாருங்கள். 2வது வாட்டி போட்டு அப்போது நல்லா பொறன்னு எடுக்கணும். இது பாதி வேக்காடு. இதை எடுத்து என்ன செய்யணும், அது போல் வச்சு இது போல் ஒரு ஏனத்தில் கொட்டி வச்சுக்கணும். இப்போ இதை வச்சு இந்த தட்டில் வச்சுக்கணும். வைக்கிறப்போ இந்த செவுக்கு பாருங்கள், நல்லா செவந்து வருது. பாதி வேக்காட்டில் எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் இன்னும் 2வது வாட்டி போட்டு நல்லா செவுக்கு வச்சு பார்க்கலாம். பாருங்கள், சிகடை செவுக்கு வச்சுருக்கேன். இன்னும் செவுக்கு வேண்டியது இருக்குது. இந்த ஒன்று செவந்து இருக்குது. இதில் குறிப்பில் 1 மூடி தேங்காய் 1 கிளாஸ் அரிசிக்கு விட்டுச்சு சொல்லும்போது தேங்காய் 1 முடி ஒரு அழகு அரிசிக்கு அதில் சேர்க்கணும். நான் சொல்ல விட்டுட்டேன். அதில் சேர்த்து செய்யணும். அரைச்சி இந்த உப்பு காரெல்லாம் போடும்போது 1 முடி தேங்காய் மிக்சியில் சீவி போடலாம், இல்லை மிக்சியில் அடிச்சும் போடலாம். போட்டு கலக்கணும். அது சொல்ல விட்டு போச்சு. அதை சேர்த்து செய்யணும். செய்யும்போது பாருங்கள், இதுதான் சிகடை. பாருங்கள், நல்லா கடை முடன்னு இருக்கும். வாங்க, நல்லா பொறுப்போரும் நல்லா இருக்குது. செய்யுங்க, சாப்பிடுங்க. தேங்க்யூ.